பட்டிமன்றத்தினுடைய நடுவர் பெருந்தகை சாமியார் அவர்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கம். சாமியார்கள் பேரெல்லாம் கெட்டு போச்சு சார், என்ன சாமியார்னு சொல்லாதீங்க, நான் சாமி இல்லாத சாமி. கெட்டு போன சாமிகளுக்கு இடையில கெட்டு போகாமல் இருக்கிற சாமியார் அவர்களே, இனிமே கெட்டு போக முடியாது, வயசு 76. நீங்க எவ்வளவு கெட்டிக்கார சாமியாருங்கிறது 76 வயசுல சாமியார் ஆனதுல இருந்தே தெரியுது. பாக்கி பேர்லாம் சிறு வயசுல சாமியாராகி சங்கடப்படுவான். நீங்க அப்படி இல்லை, எப்ப முடியாதோ அப்ப சாமியார் ஆயிட்டு. சாமியார்னா இப்படி இருக்கணும். ஏன்னா ஒரு கெட்ட பேர் வராது பாருங்க. எப்படி வர முடியும்? வரவே முடியாது. உங்களுக்கெல்லாம் கெட்ட பேர் வரவே முடியாது. குழுமி இருக்கிற சான்றோர்களே, எல்லோருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். இன்னைக்கு நம்ம அவங்க நல்லதை பாடினாங்க முதல்ல. ரெண்டாவது இவர் நம்ம ராஜாராம் சார் இருக்கார, அவர் உள்ளதை பாடினார். அந்தாண்ட போகலை, கரெக்டாக அங்கே இருந்து உள்ளதை பாடினார். ஆனால் பிஜி தீவில் நடக்கிற கொடுமையை பாரதியார் பாடினார்னு பாடினார். அதுதான் அல்லதை சாடுறது. தப்பு நடக்கிறத பார்த்து கண்டிக்கிறார். அந்த பாட்டு உங்களை எவ்வளவு கவர்ந்திருக்கு? ஓஹோ, எங்க பிஜி தீவில் இப்போ என்ன நடக்குதுங்கிறது நமக்கு தெரியாது. எப்போவோ கரும்பு தோட்டத்தில் நம்முடைய பெண்களை கொடுமைப்படுத்தியதை பார்த்து பாரதி பாடிய பாட்டு இன்னைக்கும் அழியாம இருக்கு. ஏன்? கொடுமையை எதிர்த்து சாடி பாடினார், ஆகையினால நிக்குது. அதை நீங்க தானே சொன்னீங்க. பிஜி கரும்பு தோட்டத்திலே ஆனா ஆனா என்ன அர்த்தம்? மனம் வேதனைப்பட்டு பாடினார். ஆஹா, என்னால தாங்க முடியலையே, அங்கே இவ்வளவு கொடுமை நடக்கிறதே என்று பாடினார். கொடுமையை சாடிய போது நம்முடைய உள்ளம் அதில் ஈடுபடுகிறது. காலத்தை வென்று அந்த இலக்கியம் நிற்கிறது. பாரதி பாடின காலம் எப்போ? இப்போ நீங்கள் அதை பாடுறீங்க. அப்படிதாங்க பாடணும். அப்படி இருந்தால் தான் சரியாக இருக்கும். சும்மாவாவது பெரியவங்களாக இருக்கிறவங்க நல்ல வழி காட்டணும். எனக்கு கொஞ்சம் கண்ணு கோளாருங்க, அது ஒரு நல்லதாக இருக்குன்னு வைங்க. கண்டதையும் பார்க்க வேண்டியது இல்லையில. அதில் என்னமோ உங்களுக்கு இவ்வளவு சந்தோஷம் இல்லை? கடன் கொடுத்தோம், எனக்கு பார்வை குறைச்சங்கிறதுல அவங்களுக்கு சந்தோஷத்தை பாருங்க. இல்லை, கடன் கொடுத்தோம் எதிரில் வந்தா கண்டுக்காம போகலாம் அப்படின்னு சிரிக்கிறாரு. அப்படி இல்லை, கடன் கொடுத்தவன் வந்தான், என்கிட்ட கடன் கொடுத்தவன் வருவான். கண் டாக்டர் இருக்காருங்களே, அவர்கிட்ட போய் காட்டலாம்னுட்டு போனேன். என் நண்பர் தான் அழைச்சிட்டு போனேன். அவர் சொன்னார், என்ன விஷயம்னாரு. சாயந்தரத்தில் இந்த மாதிரி இருக்குங்க. நல்ல வேலை நீ என்கிட்ட வந்த, வேற யார்கிட்டையாவது போயிருந்தேன்னு வச்சுக்க, ஆப்ரேஷன் பண்ணி கண்ணையே கெடுத்துருவானுங்க. நான் ஆப்ரேஷன்லாம் பண்ணுறது கிடையாது, மருந்து போட்டே எல்லாத்தையும் சௌகரியமாக்கிடுவேன். ரொம்ப நல்லது டாக்டர், இந்த மாதிரி டாக்டர் தான் நான் தேடிக்கிட்டு இருந்தேன், நீங்கள் உங்கள் வேலையை ஆரம்பிங்க அப்படின்னு. அவர் என்ன பண்ணார், மருந்து போட்டுட்டு இப்படியே ஒரு அரை மணி நேரம் இருங்கன்னார். நான் இருந்தேன். மருந்து போட்டனே, எப்படி இருக்குன்னார். நல்லா புளிக்குது டாக்டர்னு. புளிக்குதா? நான் உனக்கு கண்ணில் ஊற்றுனேன், நீ எங்க கண்ணில் ஊற்றுனேன்? வாயிலையா ஊற்றுனேன்? அவரு கண் டாக்டர். அவர் தான் கண் டாக்டர். இவர் ஆப்ரேஷன் பண்ண மாட்டாராம். நல்ல வேலை. இவன் ஆப்ரேஷன் பண்ணா கண்ணை பண்றேன்ட்டு மூக்க அறுத்து விட்டுருவான். உலகம் அந்த மாதிரி இருக்கு. இது உள்ளதை பாடிக்கிட்டு உட்காந்துருந்தீங்கன்னா என்ன நடக்கும்? இல்லை, அல்லதை சாடுவதுங்கிறது இருக்கு பாருங்க. அதனால தான் நம்ம இன்னைக்கு வரைக்கும் பேசிக்கிட்டு இருக்கோம். ராமர் இருந்தாரு, நல்லவர். அவர் பாட்டுக்கு நல்லவராக இருந்துட்டு போயிருந்தாருன்னா ராமாயணம் கிடைச்சிருக்குமாங்க? அவர் ராவணனை போய் அழிச்சதுனால இன்னைக்கு ராமாயணம் நமக்கு கிடைச்சிருக்கு. இன்னைக்கு வரைக்கும் இருக்கு. எப்போ? பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முந்தி எழுதப்பட்டது இன்னைக்கு வரைக்கும் இருக்கு. 1000 ஆண்டுகளுக்கு முந்தி எழுதினது இன்னைக்கு வரைக்கும் இருக்கு. கம்பராமாயணம் இருக்கு. எல்லாம் எதனால இருக்கு?
நமக்கு என்ன தெரியுமாங்க, கெடுதலை அழிக்க நம்மளால் முடியாது. நம்மள்கிட்ட உள்ளது என்னன்னு கேட்டிங்கன்னா, அழிக்கலாம்னு நினைக்கிறோம். இது ஏன் வம்புன்னு அப்புறம் நினச்சிடுறோம். பாரதியார் பாடிட்டு போயிட்டாரு, பாதகம் செய்பவரை கண்டால் பயங்கொள்ளல் ஆகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பான், காரி துப்புடாம மூஞ்சில என்னாரு. அவரு பாடிட்டு போயிட்டாரு, நம்ம துப்ப முடியுமா? அதனாலதான் அவர் பாப்பாவுக்கு சொன்னார். பாப்பாவுக்கு சொன்னார். ஏன்னா அது துப்புனாலும் ஏதோ விளையாட்ட துப்புதுன்ட்டு போயிடலாம். சார், நம்ம தெருவிலே இருக்கான், நம்ம அடுத்த வீட்லயே இருக்கான், அயோக்கிய பயலா இருக்கான், ஏதாவது காரி துப்ப முடியுமா? சும்மா காரி துப்புனாலும் அவன் யாரை பார்த்து துப்புனேங்கிறான். நான் உங்களை துப்பலிங்க. ஏன்னா பாதகத்தை பார்த்து தீமையை பார்த்து எதிர்த்து போரிடுகிற ஒரு ஆற்றல் நம்மகிட்ட இல்லை, நம்மளால முடியல. யாராவது ஒருத்தன் போரிட்டான்னா, அந்த தீமையை எதிர்த்து சாடினான்னா நமக்கு சந்தோஷமா இருக்கு. ஏன் தெரியுமா? நம்மளால முடியாதா அவன் செய்யறான். ஐயா, என்னால முடியும் இல்லைன்னா இந்த எம்ஜிஆர் வந்து கடைசியில செய்யறாரு பாருங்க, நான் ஆணையிட்டால் எல்லாரும் கை தட்டுறான். ஏன்? நல்ல வேலைடா, நீயாவது ஒழிக்கிறியே. என்னால முடியல. தீமையை ஒழிக்கிற போது நமக்கு எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கு. கிளைமேக்ஸுங்கிற மாதிரி சினிமாவில் என்னங்க, தீமை அழிகிறதானே கிளைமேக்ஸு. அந்த சீனை நல்லா எடுப்பாங்க சார்லாம் இருந்தாங்கன்னா நினைச்சாங்கன்னா, அப்படியே வந்து வல்லவனுக்கு வல்லவன், அவங்க என்ன எடுத்தாங்க, சகலகலா வல்லவன். எப்படி போய் அந்த எந்த பொம்பளை எதிர்த்தாலோ அவளையே போய் ஒரு கல்யாணம் பண்ணிட்டு போறாருன்னு நம்ம ஆளுலாம் என்ன பண்றான், நம்மளே கல்யாணம் பண்ண மாதிரி நமக்கு ஒரு சந்தோஷம் வரும். சந்தோஷம் போட வச்சுட்டு இந்த உட்காந்துருக்காரு அவர். என்னன்னு கேட்டீங்கன்னா, தீமை அழிகிற போது நாம் அடித்தது போல மகிழ்ச்சி அடைகிறோம். நம்மால முடியாத அவங்க செய்தார்கள் என்கிற பொழுது அந்த மகிழ்ச்சி உண்டாகிறது. சும்மா சார், திருட்டு பையன் கண்டிக்கப்படாத, நம்ம திருடுறான், நம்ம வீட்டிலே திருடுறான், நம்ம அவனை பிடிக்கலாமா இல்லையா, அடிக்கலாமா இல்லையா? முல்லா கதையில் ஒரு கதை, நசருதீன் முல்லா என்ன பண்ணுறாரு, அவர் வீட்டில் ஒரு வேலைக்காரன் இருக்கான், அவன் கொஞ்சம் திருட்டு வேலைக்காரன். டெய்லி ஒரு சாமானாக எடுத்துகிட்டு போவான். ஒரு நாள் ஒரு டம்ளர் எடுத்துகிட்டு போகிறான், ஒரு நாள் ஒரு சட்டியை எடுத்துகிட்டு போகிறான், அப்படியே எடுத்துகிட்டு போகிறான். கடைசியில் மிச்சம் இருந்த ஒரு சட்டியையும் எடுத்துகிட்டு போனான். முல்லா என்ன பண்ணார், அவன் பின்னாலேயே போனார். அவன் வீட்டுக்குள்ளே போனான், அவரும் போயிட்டார். அங்கேயும் போய் அவர் ஏண்டா சட்டியை எடுத்தேன்னு கேட்கல, வீட்டுக்குள்ளே போயிட்டார். அவன் இப்படி திரும்பி பார்க்குறான். முல்லா வந்துட்டார். முதலாளி, நீங்கள் எதுக்கு வந்தீங்க? இல்லை, நானும் இங்கேயே இருக்கிறேன்ப்பா. அவன் ஏன்னா எல்லா சாமானும் இங்கே வந்துட்டு அப்புறம் நான் மட்டும் அங்கே இருந்து என்ன பண்ணப்பா? எல்லாம் வந்துட்டு நான் இங்கேயே இருந்துக்கிறேன், என்னத்துக்கு, நம்ம சாமான்கிற இடத்துல நம்ம இருக்க வேண்டியது என்னப்பா அப்படின்னு சொல்லி. அதாவது பாருங்க, எதிர்த்து போரிட முடியாம சமரசம் பண்றாரு. இதான் நம்ம செய்யற வேலை. இலக்கியங்கள் என்ன செய்து தெரியுமா? அப்படியே பட்டவர்த்தனமா அவனை எதிர்த்து ஒரே அம்பில் ராவணனை ராமன் கொன்றான்னு காட்டுது. அப்ப நம்ம வீட்டுக்கு அடுத்தாப்புல இருக்கிற ராவணனை நம்மளே கொண்டது மாதிரி ஒரு மகிழ்ச்சி உண்டாகுது. இது இந்த காலத்தில் இல்லை, ரொம்ப காலமா உண்டாகுது. அதனால இந்த இலக்கியங்கள் என்ன பண்ணுது, காலத்தை வென்று நிற்குது, இன்னைக்கு வரைக்கும் நின்றுகிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லைன்னா, ராமன் நல்லவனாவே அப்படியே இருந்திருந்தான்னா, ராவணனை போய் அவன் அழிக்காமல் இருந்திருந்தால் ராமாயணம் என்ற இலக்கியம் கிடைச்சிருக்குமா? கிருஷ்ண பரமாத்மா இருந்தார், நல்லவர் தான். உள்ளதை பாடினாக்கா அவர் நல்லவராக இருந்தார், நல்லவர் தான் இருப்பார். போய் அதை பற்றி பேச்சு இல்லை. மகாத்மா காந்தி இருந்தார், நல்லவர், பொய் பேச மாட்டார். சரிதான், எத்தனையோ பேர் பொய் பேசாமல் இருக்கிறான். ஏன்னா பொய் பேசுறதுக்கு ஒரு தைரியம் வேணும். அது சில பேர், அதாவது காந்திக்கு அந்த தைரியம் இல்லை. காந்தி இல்லை. இப்போ பொய் பேசணும்னா முதல்ல ஞாபக சக்தி ஜாஸ்தி வேணும். ஆமா, யார் யார்கிட்ட என்னென்ன சொன்னோங்கிறது ஞாபகத்தில் இருக்கணும். ஏன்னா இன்னைக்கு எனக்கு நேற்றுக்கு ஜுரம், ஒரு நாள் லீவுன்னு சொல்லிவிட்டு மறுநாளைக்கு போய் கால் வலிங்க அதனால ஜுரம்னா நேற்று ஜுரம்னு, அதை போய் சொல்கிறவனுக்கு ஞாபக சக்தி கரெக்டாக இருக்கணும். அது சில பேருக்கு இருக்காது.
அதனால் அவன் என்ன பண்ணுவான், இதுக்கு எதுக்கடா போய் போய் சொல்லிட்டு மாட்டிக்குவானே, உண்மையை பேசிடுவான். காந்தி அப்படியே உண்மை பேசினார், ஏதோ இருந்தார். அவரை பற்றி ஏதாவது பேச்சு வருமா? எத்தனையோ பேர் உண்மை பேசுகிற மாதிரி இருந்திருக்கான், நல்லவன் இருந்திருக்கான். முழங்கால் வரைக்கும் வேட்டி கட்டினது காந்தி ஒருத்தர் தான் கட்டியிருந்தாரா? எவ்வளோ பேர் கட்டியிருக்கிறான். நானே கட்டினேங்க, முழங்கால் வரைக்கும் வேட்டி கட்டிட்டு போனேன். ஆமாம், எனக்கு தீபாவளிக்கு ஜவுளி வாங்கணும், தெரியுமா உங்களுக்கு? அது தெரியாது. நான் ஒரு 5000 ரூபா லோன் போட்டு வாங்கி என் பொண்டாட்டிகிட்ட கொண்டு போய் கொடுத்தேன். அவர் சொன்னால் இன்றைக்கி சாயந்தரமே போய் நம்ம ஜவுளிலாம் எடுத்துகிட்டு வந்துடுவோம். எடுத்துகிட்டு வரலாம், வாங்கின பணத்தை செலவு பண்ணால் தானே ஒரு நிம்மதியாக இருக்கும், வா போ அப்படின்னு கிளம்பி போனேன். 4850 ரூபாய்க்கு அவங்க ஐட்டமே சரியாச்சு. அதில் மிச்சம் 150 ரூபா இருக்குன்னு முடிவாவில் இன்னும் எதுவும் எடுத்தாங்கன்னா அதுவும் கூடும். நான் நினச்சேன் இப்போ 150 ரூபா மிச்சம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நினச்சேன். என் மனைவி சொன்னாங்க ரொம்ப அருமையாக, இந்த பாருங்க, லோன் வாங்கிட்டு வந்து கொடுத்தோம், எல்லாத்தையும் அவளே எடுத்துக்கிட்டான்னு சொல்லக்கூடாது, நீங்கள் ஒரு 4 முழ வேட்டி எடுத்துக்கங்க. புண்ணியவதி, அதையாவது சொன்னியே, சரி வாங்கு அப்படின்னு. அதுக்கு என் மனைவி சொன்ன பதில் அருமையான பதில். இங்கே வாங்க வேண்டாம், அங்கே வர்ற வழியில் ஒரு கடையில் போர்டு போட்டுருந்துச்சு, 4 முழ வேட்டி வாங்கினா ஒரு துண்டு இலவசம்னு. அங்கே அப்போ துண்டு ஒன்று வாங்க வேண்டிய வேலை இல்லாமல் போயிடுது பாருங்க. அதுக்காக என் மனைவியை ரொம்ப எவ்வளோ பெரிய கெட்டிக்காரின்னு பாராட்டினேன். ஏன் தெரியுமா? நம்ம பார்க்கலையே, அதை பார்த்துட்டு வந்திருக்கேன். நமக்காக வாங்கிறதுக்கு எந்த கடையில் வாங்கலான்னு ஒரு முடிவு பண்ணி இலவச துண்டோடு நம்மளை அனுப்பலாம்னு பார்த்து சரின்ட்டு வாங்கிட்டு வந்தாச்சுங்க. தீபாவளிலாம் முடிஞ்சு போச்சு. எங்கள் ஊரில் வெட்டாருன்னு ஒரு ஆறு, அதில் தான் நாங்கள்லாம் குளிப்போம். ஒரு 10 நாள் அந்த வேட்டியை கட்டிட்டு குளிச்சுட்டு வந்தேன். அந்த வேட்டி முழங்கால் வரைக்கும் வந்துடுச்சு. மகாத்மா காந்தி கட்டியிருந்த மாதிரி நம்மளை மகாத்மா காந்தியை ஆக்கிடுச்சு அந்த வேட்டி, முழங்கால் வரைக்கும் கட்டிட்டு. இதை நான் குளிச்சுட்டு வரதை எங்கள் அடுத்த வீட்டுக்காரன் இதை கவனிச்சுட்டே இருக்கிறான். பொதுவாக அடுத்த வீட்டுக்காரன் அவன் வேட்டியை கவனிக்க மாட்டான், நம்ம வேட்டியை தான் கவனிப்பான். ஏன்னா நம்ம அவன் வேட்டியை கவனிக்கிறோம்ல, அவன் வேட்டியை கவனிக்கிறேன்னு சொல்கிறேன். அதுக்காக அப்போ அவன் என்ன பண்ணான், என்கிட்ட கேட்குறான், சார் அந்த இலவச துண்டோட வேட்டி வாங்கினீங்களே, ஆமாம், அது என்ன ஆச்சுன்னா, இந்த பாரு நான் வாங்கினேன், நான் கட்டிக்கிறேன், உனக்கு என்னடா அதில்? இல்லை அது என்ன ஆச்சு தெரிஞ்சுக்கலாம், அதான் இந்த கட்டியிருக்கான் பாரு, வேட்டி ஆயுதுன்னா. வேட்டி தான் இப்படி இருக்கு, சுருங்கி போச்சுடா, இலவச துண்டோட வாங்கினா அது எப்படி இருக்கும், இப்படி ஆயிடுச்சுன்னு. வேட்டி இப்படி ஆயிடுச்சா, அப்போ துண்டுன்னா, இந்த பாரு வேட்டியே இப்படி ஆச்சுன்னா துண்டு எப்படி ஆயிருக்கும்ங்கிறது உனக்கு தெரியும். தெரிஞ்சுக்கிட்டு அடுத்த வீட்டுக்காரன் என்னென்ன கேட்பாங்கிறத நீங்க சொல்லி நாங்க தெரிஞ்சுக்கிறோம். விட மாட்டேங்கிறான் அவன். அப்படி அல்லங்க, நம்ம வெளியூர்ல வந்து பேசுறதுனால ஒரு தைரியமா பேசுறோம். இதே அடுத்த வீட்டுக்காரன் இருக்கிற ஊர்லயே பேச முடியாது. இல்ல உள்ளூர்ல பேசினா அந்த அடுத்த வீட்டுக்காரரை பத்தி இவ்வளவு தைரியமா பேச முடியுமா? பேசிட்டு நான் வீட்டுக்கு போக முடியுமா? முடியாது. ஆனா இந்த இலக்கியங்கள்ல பேசினவன எதிர்த்து சண்டை போடுறானே, அழிக்கிறானே. மகாத்மா காந்தி இருந்தார், நல்லவர், முழங்கால் வரைக்கும் வேட்டி கட்டியிருந்தார், எளிமையான வாழ்க்கை வாழ்ந்தார், அதெல்லாம் சரி. அதனால தான் நாம் அவரை இன்னைக்கு வரைக்கும் பேசிட்டு இருக்கோமா? வெள்ளையனை எதிர்த்து போராடி அவனை வெளியாக்கி இந்தியாவுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்தார். அல்லதை எதிர்த்து அவர் சாடினார். ஆகையினாலே அவருடைய வாழ்க்கை இன்று நம்மால் பேசப்படுகிறது. இலக்கியங்களும் அப்படித்தான். இலக்கியத்தில் நல்லதா பாடுறார், ஒழுக்கம் உடைமை, அது இது. திருவள்ளுவர் பாடுறார், கயமைன்னு ஒரு அதிகாரம் ஏன் பாடினார்? கயவர்களை பற்றி எதுக்குங்க பாடணும்? அயோக்கியனை பற்றி எதுக்கு? அவருக்கு என்னத்துக்கு? அவர் பாடுறார் கயமைங்கிற ஒரு அதிகாரம். ஈர்ங்கை விதிரார் கயவர் கொடிறு உடைக்கும் கூன் கையர் அல்லாதவர். எச்சி கையால காக்கா ஓட்ட மாட்டான்டா, ஆனா கொடுப்பான். யாருக்கு தெரியுமா? ராத்திரில வீட்டுக்குள்ள வந்து கையை அப்படி வச்சுக்கிட்டு குத்துவேன். என்ன சொல்றேன் நான், ஏதாவது வேணா எடுத்துக்க, அடிக்கிற வேலை மட்டும் வச்சுக்காத. அவன் தான் கயவன். நல்லா கேட்டா கொடுக்க மாட்டான், இப்படி கேட்டாதான் கொடுப்பான்.
நீங்கள் பொதுவாக வந்து எங்கள் ஊர்லெல்லாம் இந்த ஊரில் இவ்வளவு பெரிய விழா நீங்கள் நடத்துகிறீங்களே ஆச்சரியமாக இருக்குது. எப்படி இதுக்கெல்லாம் நீங்கள் எல்லாரையும் வசூல் பண்ணி நடத்துறீங்க? நல்லவங்களாக இருக்கிறதுனால நீங்கள் இதெல்லாம் நடத்துகிறீங்க. உங்களை யாருக்கு தெரியுது? எங்கள் ஊரில் நாங்கள் ஒரு சின்ன விழா நடத்துகிறோன்னா எவ்வளவு கஷ்டப்படுவோம் தெரியுமா? ஒரு நன்கொடை வாங்கணும்னா நாங்கள் 4 பேர் போவோம், 5 பேர் போவோம், ஒருத்தன் வெளில நின்றுக்குவான். ஏன்னா அவன் உள்ளே வந்தான்னா கொடுக்குறவனும் கொடுக்க மாட்டான். அதுக்காக நாங்கள் என்ன செய்வோம், வெளியில் நிறுத்திட்டு நாங்கள் 4 பேர் போவோம். ஏன்னா அவன் முதல்ல வாங்கி என்ன பண்ணான்னு தெரியும்ல அவனுக்கு. அதுக்காக உள்ளே போன உடனே முதல் ஆள் போய் கேட்பான் அந்த கடை முதலாளிகிட்ட, அண்ணே வியாபாரம்லாம் எப்படி இருக்குமா? எந்த கடை வியாபாரியாவது வியாபாரம் சரியில்லைன்னு சொல்லுவானா? பிரமாதமாக இருக்குது தம்பி, வியாபாரம் நமக்கு நல்லா ஓடுது, போன வருஷத்தோட இந்த வருஷம் ஜம்முன்னு இருக்கு. அப்படியா? அதுக்கு தான் கேட்டுக்கிட்டேன். ஏன்னா அப்புறம் நீங்கள் மாற்றி சொல்லக்கூடாது பாருங்க. அப்புறம் தான் அவன் யோசனை பண்ணுவான், அவன் எதுக்கு வந்திருக்கான்னு தெரியல, வியாபாரம் நல்லா இருக்கான்னா ஒன்று. அடுத்தவன் சொல்லுவான், அண்ணங்கிட்ட கேட்கவே வேண்டியதில்லைப்பா, தானாக கொடுப்பார், தடவி கொடுக்குறான். இப்போது அடுத்தவன் சொல்லுவான், போன வருஷமே 1000 ரூபா கொடுத்தாங்களே, சரியாக போச்சு. அடுத்தவன் நோட்டை எடுத்து நீட்டுவான், எழுதி வாங்கிட்டு வருவான். வெளியில் இருக்கிறவன் கேட்பான், ஐயா கிட்ட எவ்வளவு கறந்தேம்மா? இந்த மாடு கறக்கிறது பார்த்துறீங்களா நீங்கள்? முன்னாடி ஒரு தொட்டியில் புண்ணாக்கு வைப்பான், இதை அந்த மாடு தின்னுக்கிட்டே இருக்கும். புண்ணாக்கு வச்சுருக்கானா? அதான் இந்த போனவன் சொன்னான் பாருங்க, அண்ணன் வியாபாரம் எப்படி இருக்குன்னு கேட்டான், புண்ணாக்கு வச்சுட்டான்னு அர்த்தம். அடுத்தவன் என்ன செய்வான், போன வருஷமே ஐயா 1000 ரூபா கொடுத்தாங்களேங்கிறானா, தடவி கொடுக்குறான்னு அர்த்தம். அதான் இந்த வருஷம் 2000க்கு குறைய மாட்டாருன்னு ஒருத்தன் சொல்லுவான், கண்ணுக்குட்டியை ஊட்ட விட்றான்னு அர்த்தம். கடைசியில் ஒருத்தன் கறப்பான், நோட்டில் எழுதி வாங்கிட்டான்னு அர்த்தம். அதனால தான் வெளியில் இருக்கிறவன் கேட்குறான், ஐயா கிட்ட எவ்வளவு வாங்கினேன்னு கேட்குறது இல்லை, ஐயா கிட்ட எவ்வளவு. எங்கள் ஊரில் சொல்கிறேன், எங்கள் ஊரில் நாங்கள் அந்த மாதிரி. அவனை என்ன சொல்கிறார் திருவள்ளுவர்? கயவன்கிறார். ஈர்ங்கை விதிரார் கயவர், கொடிறு உடைக்கும் கூன் கையர் அல்லாதவர்க்கு. இதை ஏங்க அவர் பாடணும்? திருக்குறள்ல நல்லவங்களை பற்றியே பாட வேண்டியவர், உள்ளவங்களை பற்றி பாட வேண்டியவர் கயவர்களை, அயோக்கியர்களை ஏன் பாடுகிறார் என்றால், அவன் இருக்கிறான், அவனை ஒழிக்கணும், அதுக்கு என்ன செய்யணுமோ அதை திருக்குறளாக எழுதி காட்டுகிறார். ஆகையினாலே கணம் நீதிபதி அவர்களே, அவர் சொன்னார், இயேசுநாதர் மட்டும் வரவில்லை அப்படிங்கிற பாட்டை சொன்னார், பாரதிதாசனுடைய பாட்டை, நகைகள் போட்டுக்கணும். அது என்ன சொல்கிறாரு? அதுலேயும் அல்லது தானங்க கண்டிக்கிறாரு. நகைகள் போட்டுக்கிட்டு இந்த ஆடம்பரம் பண்ணிக்கிட்டு கோயிலுக்கு வராதே, வந்தா நீ வருவியே தவிர இயேசுநாதர் வரமாட்டார். அப்போ இது செய்யக்கூடாது, தவறு செய்யக்கூடாது என்பதைத்தான் அவர் கண்டிக்கிறார். அது ஏரோப்ளேனில் போகும்போது பக்கத்தில் உள்ளவன் என்னமோ சொன்னான்னு சொல்கிறார். நான் ஏரோப்ளேனில் போகும்போது என்ன சொன்னான், எனக்கு என்னுடைய நல்ல நண்பன் ஒருத்தன் பக்கத்தில் வந்தான். நான் ஏற்றி விட்டுட்டு சொன்னான், ஏரோப்ளேன்லாம் ஏறுறதுன்னா கொடுத்து வச்சுருக்கணும் பாடினான். ஏன்னா அவன் இது வரைக்கும் ஏரோப்ளேனில் போனதில்லை போல இருக்கு. நான் சொன்னான், ஏரோப்ளேன்லாம் போகிறதுக்கு கொடுத்து வச்சுருக்கணும்னா. நான் சொன்னேன், போகிறதுக்கு கொடுத்து வைக்க வேண்டியதில்லடா, போயிட்டு திரும்பி வந்து இறங்கிறதுக்கு தான் கொடுத்து வச்சுருக்கணும்னு. வந்துருவில்லைன்னா ஆசையோடு போகிறேன், என்ன நடக்குதோ தெரியாது. ஆகையினாலே கணம் நீதிபதி அவர்களே, நீங்கள் ஒன்று ஞாபகத்தில் வச்சுங்க, தீமையை எதிர்க்கிற போதுதான் நம்முடைய மனம் மகிழ்ச்சி அடைகிறது. அதை நாம் இலக்கியத்திலே பார்க்கிற போது காலந்தோறும் அதை பாராட்டி கொண்டே இருக்கிறோம். ஆகையினாலே அது காலத்தை கடந்து நம்மிடத்திலே நின்று கொண்டிருக்கிறது என்பதை சொல்லி அமைகிறேன். நன்றி, வணக்கம். மிக அருமையாக மகாத்மா காந்தியினுடைய சிறப்புக்கு காரணம் என்ன என்று நண்பர் சண்முக வடிவேல் சொன்னார். நான் உணர்ச்சியோடு அதை கேட்டேன். காஷ்மீரத்திலே சீனாவினுடைய படை வீரர்கள் நடமாடுகிறார்கள். நம்முடைய எவரெஸ்ட் சிகரத்தில் வடக்கு பகுதி பூராவும் எங்களுக்கு சொந்தம் என்று சொல்லிவிட்டார்கள். நம்முடைய அஸ்ஸாமிலே எல்லைக்கோடு எங்களுக்கு என்று சொல்லுகிறார்கள். 4 மாதத்துக்கு முன்பு அந்தமான் தீவிலே சீன இராணுவ வீரர்கள் நடை போட்டார்கள் என்று செய்தி வருகிறது. அதற்கு முன்பு கச்சத்தீவை இலங்கை சீனர்களுக்கே எழுதி கொடுத்து விட்டது. நேற்றைய பத்திரிகையில் நான் படித்தேன், மால்தீவ்ஸிலே அரசு கவிழ்ந்தால் நாங்கள் உதவி செய்வோம் என்று சீனா சொல்லுகிறது. அப்போ இந்தியாவின் எல்லா பக்கத்திலும் திமிங்கிலத்தின் வாயை திறந்தது போல்
சீனா திறந்து வைத்திருக்கிறது. ஆகவே மீண்டும் ஒரு காந்தி இந்தியாவுக்கு தேவை. அந்த சேவையை இன்றைய அரசியல்வாதிகள் வேகமாக செய்து கொண்டிருக்கிறார்கள். அதனால் காந்தியை போற்றுவோம் என்று தெரிவித்துக் கொள்ளுகிறேன். இவர்கள் பங்கு கொள்ளுகிறார்கள். நேரம் அதிகமாகிவிட்டது. 5 மணித்துளி. நிச்சயமாக இதை மீறமாட்டார்கள். அதுவும் ராமலிங்கம் மீறமாட்டார். ஏன்னா அவர் அவசரமாக வெளியூர் போக வேண்டியவர். ஆகவே அவர் முதலிலே பேசுகிறார். எதையுமே அல்லது சாடணும் நாங்கள் அதில் தப்பு சொல்லலை. எந்த கெடுதலை சாடுகிறானோ கவிஞன், அந்த கெடுதலுக்கு ஒரு மாற்றம் வந்த பிறகு அது தேவையில்லாமல் போய்விடுகிறது. உள்ளதை பாடுவது என்பது அதுக்கு கவிஞன் வரல. இதோ வானத்தில் வட்ட நிலா என்று சொல்வதற்கு எல்லாராலையும் முடியும். நீலவான் ஆடைக்குள் உடல் மறைத்து நிலவென்று காட்டுகிறாய் ஒளிமுகத்தை கோலம் முழுதும் காட்டிவிட்டால் காதல் கொள்ளையிலே இவ்வுலகம் சாமோ வானச் சோலையிலே பூத்ததனி பூவோ நீதான் சொக்க வெள்ளி பார்க்குடமோ அமுத ஊற்றோ காலை வந்த செம்பருதி கடலில் மூழ்கி கனல் மாறி குளிரடைந்த ஒளிப்பிழம்போன்னு மனசு குளிர ஒரு கவிஞன் பாடினான்னா அதுக்கு பேர் தான் கவிஞன்னு பேர். இருக்கட்டும், எதையுமே கொஞ்சம் நல்லதா பார்க்கணும்னு ஆசைப்படுறவன் கவிஞன். அதனால்தான் துன்பம் செய்வனுக்கு கூட இன்பம் செய்யினார் திருவள்ளுவர். இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நாட நன்னயம் செய்துவிடல். இதான் இலக்கியத்தினுடைய பார்வை. அதனால காலத்தை வென்று நிற்குது. காந்தின்னு பேசுனீங்க. காந்தி ஜெயிலில் 6 மாசம் இருக்கிறார். ஜெயில் காவலர் பேர் ஸ்மர்ஷ் துரை. 6 மாதத்து ஜெயில் தண்டனைக்கு முடிச்சுட்டு வெளியில வர்றார் காந்தி. ஒற்ற சோடி செருப்ப அந்த காவல் அதிகாரிக்கு கொடுக்கிறார். அவன் போட்டு பார்க்கறான். இந்த ஸ்மர்ஷ் துரை போட்டு பார்த்துட்டு அளவு கரெக்டா இருக்குதே, எப்படி தச்சேன்னா. இதை ஏன் தச்சேன்னு முதல் கேட்டான். நீ போட்ட சோத்துக்கு ஏதாவது உழைக்கணும்னுக்காக நான் இதை செஞ்சேன். அளவு எப்படி சரியா செஞ்சேன்னா, 6 மாசத்துக்கு முந்தைய என்ன உள்ள ஜெயில உன் பூட்ஸ் காலால எட்டி உதச்சி தள்ளினல்ல, அந்த அளவை வச்சுத்தாயா இந்த செருப்பை நான் தச்சேன்னா. அவன் சொன்னான், இதை நான் காலில் போட்டுக்க மாட்டேன், நான் வணங்குற பூஜை அறையில் வைக்கிறேன், ஏன்னா இது எனக்கு வாழ்க்கை பாடம் கற்றுக் கொடுக்கிறதுன்னா. இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர்னால நன்னயம் செய்துவிட. தாங்க நல்லதா பார்க்கணும். அண்ணன் நிறைய சொன்னார். எப்பயுமே மக்களுக்கு நல்லதை தான் விரும்புவான். ராமநாதபுரம் மாவட்டத்தில் ஓட்டு வேட்டையாடுறார் புரட்சி தலைவர் எம்ஜிஆர். சாயந்தரம் 6 மணிக்கு ஒரு குடிசைக்குள்ள நுழைஞ்சு 75 வயசு பாட்டிக்கு காலை தொட்டு ஆசீர்வாதம் பண்ணி பாக்கெட்ல இருந்து ஒரு கத்தையா பணத்தை வாரி கையில் கொடுத்தார். தள்ளாடி தள்ளாடி நடந்து வந்த அந்த பாட்டி காரில் அவர் ஏறி உட்காரும் போது கண்ணீர் விட்டுது. ஏமா அழறேன்னார். அந்த நம்பியார்கிட்ட ஜாக்கிரதையா இருப்பா. அதாவது ஜனங்களுக்கு எப்பயுமே நல்ல விஷயம்னா ரொம்ப பிடிக்குங்க. சொல்றது கூட நல்லதா சொல்லுவோமே. நீங்க பழைய கேட்டதுன்னா நினைவுபடுத்துறேன். கல்யாணம் காலையில் ஆகுது, சாயந்தரம் பார்க்கு கூட்டி போறேன்னு சொல்லிட்டு ஒருத்தன் கட்டின பொண்டாட்டியை சுடுகாட்டு கூட்டிட்டான். அவ ஐயோ இங்கேயான்னா, அவன் இங்க வர்றதுக்கு சாவறான், நீ என்னமோ. அதாவது அந்த பார்வை இருக்குது பாருங்க, அந்த அணுகுமுறை தாங்க. அதைத்தான் கவிஞன் நமக்கு சொல்லி கொடுக்குறான். ஏன்னா வன்முறை வார்த்தைகள் வந்தாலும் கூட அந்த மென்முறையா மாத்துறா, ஏவுகணைகளாக இருந்தாலும் அதை மலரம்பா மாத்துறா. எதிரில் வர்றவன் இரும்பா இருந்தா கவலை இல்லடா, உன் மனசு காந்தமா வச்சுக்கோ. அப்படித்தான் கவிஞர்கள் நமக்கு காவிய இலக்கியங்கள் மூலமாக நமக்கு சொல்லி கொடுத்து இந்த மனசை பண்படுத்துவதற்காக வந்தவர்களே தவிர அவங்க அல்லதையும் சாடுறாங்க இல்லைன்னு சொல்லல, உள்ளதையும் தொடறாங்க. ஏன்? ஒரு நல்லது நடக்கணுன்றதுக்காகத்தான். இப்போ வீட்டில் கூட சொல்றோம், ஒரு பையனை தப்பு பண்றான்னா அவனை சாடுறோம். எதுக்கு? அவன் நல்லவனா வரணுன்றதுக்காக தானே சாடுறோம். இப்போ இருக்கிறதெல்லாம் கேள்வியா கேட்குது ஒன்று. அன்னைக்கு ஒரு வீட்டுக்கு போகிறோம், ஒரு அப்பங்கிட்ட கேட்குறான், சார் 6ஆம் கிளாஸ் படிக்கிற பையன், சின்ன தெரிஞ்சு வச்சுக்கலாம் தான் கேட்குறான்னா. உடனே இவர் சொன்னார், தெரியாமல் வச்சுக்கிறதாண்டா சின்ன விடுன்னார். அதாவது காலம் கெட்டு போய்க்குது. அதனால நான் சொல்கிறேன், மீண்டும் மீண்டும் நான் சொல்கிறேன், மாண்புமிகு நீதிபதி அவர்களே, எப்பயுமே ஒரு நிறைய பார்க்க கற்றுக் கொடுத்தானே தவிர கவிஞன் குறைய பார்க்க கற்றுக்கல. குறை நிவர்த்தி செய்து அது கூட நிறையா வரணுன்ற ஆசையில தான் குறைய கூட சாடலாம். பல ஆண்டுகளுக்கு கிரைண்டர்லாம் கண்டுபிடிக்க முடியாத காலத்தில் ஒருத்தன் பருமனான உடல் பருமனான ஒரு ஆள் ஹோட்டலில் வேலைக்கு போனான்.
ஓட்ட முதலாளி சொன்னார், உன் உடம்பு பலத்துக்கு நீ மாவு அரைக்க தாண்டா லாய்க்கு அரைப்பேடான்னு அரைக்கிறேன்னா. ஆனால் ஒரு கண்டிஷனை அரைச்சி கொண்டாந்து என்கிட்ட காமிக்கணும். அதில் என்ன பெரிய விஷயம், கொண்டாந்து காமிச்சான். தொட்டு பார்த்துட்டு வெண்ண மாதிரி அரைடான்னார். மறுநாளும் கொண்டாந்து காட்டினா அதே மாதிரி சொன்னார். மறுநாளும் காட்டினா அதே மாதிரி சொன்னார். 4வது நாள் அதே மாதிரி காட்டினா வெண்ண மாதிரி அரைடான்னார். வேலையை நான் விட்டுறதா இருக்கிறேன்னா. ஏன்டா 4 நாள் சொன்னதான்டா சொன்னேன், ஏன் கோவப்படுற? நீ 4 நாள் சொன்னது நியாயம், இன்னைக்கு நான் வெண்ணையை கொண்டாந்து காமிச்சிக்கிறேன். எதையும் தொட்டு பார்த்துட்டு வெண்ண மாதிரி அரடான்னா உங்ககிட்ட வேலை செய்ய முடியாது. ஏன்? நீ குறைய பார்க்குற ஆள். உன் நிறைய பாரு, நல்லதை பாரு, நல்லதை பார்க்க பழகு. நான் கேட்குறேன், நாராய் நாராய் செங்கால் நாராய் பழம்படுபனையின் கிழங்கு விளந்தன்ன பவளக்கூர்வாய் செங்கால் நாராய் நீயும் நின் மனைவியும் தென்திசு குமரியாடி வடதிசை கேகுவீராயின் நனை சுவர் கூரை கனைகுரல் பள்ளி பாடுபாத்திருக்கும் என் மனைவியிடம் கையது கொண்டு மெய்யது பொத்தி காலது கொண்டு மேலது தழி ஏழையாளனை கண்டனம் என்று சொல் என்று ஒரு நாரையனிடத்தில் ஒருவன் தன்னுடைய இன்னலை எடுத்து சொல்லி அனுப்புவதாக ஒரு நாரைவிடு தூது என்கிற இலக்கியத்தில் ஒரே ஒரு பாட்டுதான் கிடைத்திருக்கிறது. அது காலத்தை வென்று நிற்கிறது என்றால் அதற்கு உள்ளதை பாடுவதாக மட்டுமல்ல, அது அல்லதை சாடுகிற நோக்கமும் இல்லை. ஒரு நல்லதை சொல்லுகிற ஒரு அற்புதமான செயல்பாடு அங்கே தழைத்திருப்பதனால் தான் அந்த ஒரு பாட்டு நிற்கிறது. ஆகவே ஒவ்வொரு கவிதைக்குள்ளும் ஒரு நல்லது ஊடுருவி இருந்தால்தான் அது காலத்தை வென்று நிற்கும் என்ற கருத்தை நிறைவு செய்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சின்ன வீடு என்ன என்பது ஒரு சிறுவனுக்கு கூட தெரியாது என்று சொல்வதை இந்த அரங்கம் ஒத்துக்கொள்ள தயாராக இல்லை. கடைசியாக நகைச்சுவை தென்றல் நகைச்சுவை அதுக்காக தான் நீதிபதி அவர்களே, என் மேல உங்களுக்கு ஒரு நம்பிக்கை இல்லை? ஆமா, ஏதோ செய்வார் அப்படின்னு சொல்லி சொன்னா என்ன செய்வார்னு சொல்லாம டாக்டர்கிட்ட கொண்டு போய் விட்டு ஏதோ முடிஞ்சதோ பாருங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? டாக்டர் மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்லை, ஒன்றை தவிர வேற வழி இல்லை அப்படின்னு மேல நம்பிக்கை இருந்ததுனால தான் ஏதோ ஒன்று செய்வார்னு சொன்னேன். புத்த ஜாதக கதை ஆமா காலம் கடந்து நிக்குது, எவ்வளவு காலமா நிக்குது. ஆமா, அதுல ஒரு கதை சொல்றான் பாருங்க. 2 சாமியார் போறான். அவன் அந்த காலத்து சாமியார், நீங்க நம்ப மறந்துருக்க. நீங்க நம்ப, அது உண்மையான சாமியார். உண்மையான சாமியார். 2 சாமியார், குரு சாமியார், சிஷ்ய சாமியார். பெரிய சாமி சின்ன சாமின்னு வச்சுங்களேன். 2 சாமி போகுது. ஆத்துல இறங்கி அக்கறைக்கு போகணும். பெரிய சாமி இறங்குச்சு, சின்ன சாமி இறங்க பார்க்குது. இப்போதான் பெரிய சாமி இறங்கி ஒழுங்கா போச்சுன்னா நம்ம போகலாம் அப்படின்ட்டு அது அப்படி பார்த்துச்சு. இப்போ ஒரு இளம் பெண் ஒருத்தி வந்தா. அவள் சொன்னா, நான் அக்கறைக்கு போகணும், எனக்கு நெஞ்சறதுக்கெல்லாம் தெரியாது, என்னை கொஞ்சம் அக்கறையில் கொண்டு போய் விட்டுடுங்க சாமின்னு. சாமியார் மேல உள்ள நம்பிக்கை. நல்ல சாமியார்கள் இருந்த காலம் அது, அதனால அப்படி அவ கேட்டா. பெரிய சாமி சொன்னிச்சு, என்ன நீ என்ன நினைச்சுக்கிட்ட? நீ நான் யார் தெரியுமா? சாமி. பொம்பளைங்களை நினைச்சு கூட பார்க்க மாட்டேன், தொட மாட்டேன். என்ன வந்து தூக்கிட்டு போக சொல்ற பாரு அப்படின்னு சத்தமா சொல்லிட்டார். சின்ன சாமிகிட்ட கேட்டுச்சு, என்ன சாமி நீயாவது கொஞ்சம் அக்கறையில் கொண்டு விடுங்க, நான் அவசரமாக போகணும் அப்படின்னு. நீ வாம்மான்னு கூப்பிட்டாம தூக்கி தோளில் போட்டுக்கிட்டு அக்கறையில் கொண்டு போய் சேர்த்துட்டான். தண்ணியில், அந்த தண்ணியில் நனைஞ்சி அந்த அம்மாவோட உடம்பெல்லாம் இது மேலே பட்டுக்கிட்டு இருக்கு. பெரிய சாமி திரும்பி திரும்பி பார்க்குது. இதை பார்த்துட்டு உருப்பிட மாட்டேன், நீலாம் உருப்பிட மாட்டேடா, பொம்பளையே போய் தொட்டியடா அப்படி அப்படின்னு திட்டிக்கிட்டே அவர் போயிட்டார். இவன் கொண்டு போய் அக்கறையில் விட்டுட்டு இவன் போகிறான். 2 பேரும் சேர்ந்து போகிறாங்க. போகும்போது திட்டிக்கிட்டே போகிறாரு, ஏன்டா இந்த மாதிரிலாம் வந்தீங்க எங்களை, நீங்கள்லாம் ஏன்டா சாமியாரானீங்க இப்படிலாம் சொல்லிக்கிட்டே போனார். கடைசியில் அங்கே ஒரு பெரிய சத் சங்கம், அதில் பெரிய சாமி பேசுது. எதுக்கு சின்ன சாமி உட்காந்து இதை கேட்டுக்கிட்டு இருக்கு. பெரிய சாமி சொன்னிச்சு, காலம் ரொம்ப கெட்டு போச்சு, பாருங்க சின்ன சாமி பொம்பளை வந்ததை தூக்கி தோளில் போட்டு வந்தான். அவள் உடம்புலாம் நனைஞ்சி மேலே உடம்பு அவள் பாகமெல்லாம் இவன் மேலே பட்டுச்சு, அப்படி ஆக்க முடியாது. இந்த சின்ன சாமிக்கு அதுக்கு மேலே தாங்க முடியல, எழுந்திரிச்சான். சொன்னான், சாமி அவளை நான் அங்கேயே விட்டுட்டு வந்துட்டேன், நீ அவளை விடவே மாட்டேங்கிறியன்னு.
பாருங்க, இது ஒரு சின்ன கதை தானே. இதுக்குள்ள என்ன சொல்றான்? சாமியார்களுக்கு இந்த மாதிரி நினைப்பெல்லாம் இருக்கப்படாது. தூக்கிட்டு போனானே அவன் நல்லவன், கொண்டு போய் விட்டுட்டு அவன் பாட்டுக்கு போயிட்டான். இவன் தூக்க மாட்டேன்னு சொன்னவன் மனசு பூரா அழுக்க வச்சுட்டு இருக்கானே. இந்த தீமையை சாடுவது தானே இந்த கதை. புதுமை பித்தனை பத்தி சொன்னீங்களே, புதுமை பித்தன் கொடுமையை சாடினது என்ன அழகா சாடி இருக்கார் தெரியுமா? தீமைகளை என்ன அழகா சாடி இருக்கிறார். சாப விமோசனம் கதை இல்லையா? சாப விமோசனம் கதை என்ன? ராமனும் சீதையும் அகலிகையும் கணவரையும் பார்க்கறதுக்கு போறாங்க. குடிசை. அகலிகை யாரு? ராமருடைய கால் தூசிப்பட்டு கல்லா இருந்தவ உயிர் பெற்று வந்தா. அது பழைய கதை. இப்போ அவர் போய் ராவணன் எல்லாம் அடிச்சுட்டு திரும்பி வந்திருக்கார். இப்போ இவங்க ரெண்டு பேரும் அங்கே பேசிக்கிட்டு இருக்காங்க. கௌதமரும் ராமனும் பேசிகிட்டு இருக்காங்க. சீதையும் அகலிகையும் ரெண்டு பேரும் வா ஆற்றுக்கு போய் தண்ணி எடுத்துகிட்டு வருவோம்னு சொல்லிட்டு குடத்தை எடுத்துக்கிட்டு தண்ணி எடுத்துகிட்டு வர்றதுக்கு போகிறாங்க. போகும்போதே கேட்டுக்கிட்டு போகிறான். அகலிகை கேட்குறா, என்ன நடந்துச்சு, இங்கேருந்து போனதுக்கு பிறகு என்ன நடந்தது, என்ன எல்லாத்தையும் சொன்னான். எல்லாத்தையும் சொன்னதை கேட்டுக்கிட்டு கடைசியில் என்னை வந்து நெருப்பில் இறங்கி வர சொல்லி சொன்னார். ராவணனுடைய இடத்துல நான் 10 மாதம் இருந்தேங்கிறதுனால என்னை தூயவள்ங்கிறத நிரூபிக்கிறதுக்காக நெருப்பில் இறங்கி வர சொன்னார். இறங்குனியா நீ? ஆமாம். ராமர் பார்த்துக்கிட்டா இருந்தாரா? பார்த்துட்டு இருந்தார். இப்போ அந்த அகலிகை சொன்னதாக புதுமை பித்தன் எழுதுறாரு. தான் பொண்டாட்டிக்குன்னா ஒரு நீதி, இன்னும் ஒருத்தன் பொண்டாட்டிக்குன்னா வேற ஒரு நீதின்னு சொல்லிட்டான். என்னை வந்து என்ன சொன்னான்? நெஞ்சினால் பிழைப்பு இல்லாதவள்னு சொன்னான். சொல்லி சேர்த்துக்கன்னு எங்க கணவர்கிட்ட கொண்டு சேர்த்து வச்சுட்டு போனான். ஒரு தப்பு செய்யாத ஒன்றை, மனசாலேயோ உடம்பாலேயோ எந்த தப்பும் செய்யாத ஒன்றை நெருப்பில் இறங்கிவான்னு சொன்னான்னா அவனால் நான் சாப விமோசனம் பெற்றேன் பாரு, அதை ரொம்ப இழிவா நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் மறுபடியும் கல்லானாள். அகலிகை மீண்டும் கல்லானால்னு எழுதி முடிச்சிட்டாரு கதை. ஏங்க இது என்ன? இதுக்கு பேர் என்ன? தீமையை சாடுவது இல்லையா? அப்படி சாடி காட்டுறாரு அங்க எல்லா இடங்கள்லையும். நம்ம புறநானூற்றில் ஒன்று சொன்னான், ஒரே வரிதான், நல்லது செய்தல் ஆற்றீர் ஆயினும் அல்லது செய்தல் ஓம்பு மின்ன. உன்னால நல்லது செய்ய முடியலன்னாலும் கெடுதல் செய்யாமலாவது இருக்கு. ஏன்னா ரொம்ப பேர் அதான் செய்வான். அந்த புலவனுக்கு தெரிஞ்சிருக்கு, கெடுதல் செய்யாம இருடா, அதுவே சமுதாயத்துக்கு நீ செய்யற ஒரு நன்மை. நன்மை செய்யணுமா, செய்ய நினைச்சுப்பார், முடியாது என்று சொன்னான். சும்மா உலகம் இப்போ எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, ஒருத்தன் குறை சொல்லிக்கிறானே தவிர எல்லாரும் ஒரே வேலையை தான் செய்கிறான். அவனை குறை சொல்லிட்டு இவன் என்னடா செய்கிறான்னா அதே வேலையை தான் செஞ்சிட்டு இருக்கான். ஒரு கல்யாணங்க போய் மணமக்களை வாழ்த்தலான்ட்டு போனேன். காலையில் போகிறதுக்கு நேரம் இல்லை, பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டேன். சாயந்தரமாக போனேன், பொண்ணு மாப்பிள்ளை இருக்கும் வாழ்த்தலாம்னு. அங்கே பார்த்தா பொண்ணையும் காணும் மாப்பிள்ளையும் காணும். நான் பொண்ணோட அப்பா இருந்தார், எங்கெங்க பொண்ணு மாப்பிள்ளையை காணுமே, வாழ்த்திட்டு போகலான்னு வந்தேன்னா அதுக்கு அந்த பொண்ணோட அப்பா சொன்னார், 2 பேரும் சினிமாவுக்கு போயிருக்காங்கன்னு. காலையில் தான் கல்யாணம் ஆகிருக்கு, சாயந்தரம் சினிமாவுக்கு போயிருக்காங்க. காலையில் தான் கல்யாணம் ஆகிருக்கு, சாயந்தரமேவா சினிமாவுக்கு போயிட்டாங்கன்னு நான் கேட்டேன். அதுக்கு அந்த பொண்ணோட அப்பா சொன்னார், இல்லை தம்பி காலையிலே தான் போகிறேன்னாங்க, நான் தான் அது வேண்டாம் மத்தியானத்துக்கு மேலே போகலான்னு சொல்லி இப்போ அனுப்பியிருக்கேன். நான் சரி சரி ஏதோ சின்னஞ்சிரிசுகள் போனால் போட்டுன்னு நினச்சிருந்தேன். ஒரு 75-80 வயசு ஆன ஒரு கிழவி நின்றுக்கிட்டு இருந்தது. என்ன பண்ணிச்சு, வாயில் கையை வச்சுக்கிட்டு அட ஆண்டவனேன்னுச்சு. நான் சொன்னேன், நீ அம்மா ஆண்டவனை கூப்பிட்ற, அதுகள் ஏதோ சின்னஞ்சிரிசுகள் சினிமாவுக்கு போது உனக்கு என்ன வந்தது என்ன? ஆடா ஏன் தம்பி, காலையில் தான் கல்யாணம் ஆகிருக்கு, சாயந்தரமே இது 2 சினிமாவுக்கு கிளம்பிட்டுது. எங்கள் காலத்தில், எங்களுக்கெல்லாம் கல்யாணம் ஆன காலத்தில் அப்படின்னுச்சு. என்ன உங்கள் கல்யாணம் ஆன காலத்தில்? எங்கள் வீட்டுக்காரர் மூஞ்ச பார்க்கறதுக்கே 3 வருஷம் தான் ஆகிட்டுது. அதுக்கிடையில் 2வது பையன் பிறந்துட்டான்னுச்சு. நான் பார்த்தேன், பரவாயில்லையே, முகம் பார்க்காமலே 2 பையன் பிறந்திருக்கான்னா பார்த்துருந்தா என்ன ஆயிருக்கும் அப்படின்னு நான் சொன்னேன். பக்கத்தில் இருந்தவர் சொன்னார், ஒன்றும் ஆயிருக்காதுன்னு. ஏன் முக அமைப்பு அப்படி அப்படின்ட்டார். ஆகவே கணம் நீதிபதி அவர்களே, இதெல்லாம் யோசனை பண்ணி பாருங்க. இப்போ நான் சொன்னதெல்லாம் என்ன,
அல்லதை சாடினது தான். ஆகவே அவைகளில் இருந்து நீங்கள் தெரிந்து கொண்டால் அல்லதை சாடியது தான் மனித குலத்துக்கு பிடித்தது. தீமையை சாடியது அதை பார்த்துவிட்டு அது இந்த இலக்கியத்தை வாழ்நாள் புறாவும் படிக்கிறார்கள். ஆகவே காலங்கடந்து அந்த இலக்கியங்கள் இருக்கின்றன என்பதை சொல்லி அமைகின்றேன். நன்றி, வணக்கம். நடுவர் அவர்களே, 2 நிமிடம் நம்முடைய உறுப்பினர்களுக்கு உங்கள் திருக்கரங்களாலே நினைவு பரிசினை வழங்க வேண்டும். திரு வி பழனிவேல் அவர்கள், திரு ஏ வேலு அவர்கள், திரு மு நாகேந்திரகுமார் அவர்கள், திரு பார்த்திபன் அவர்கள், மூப்பா சண்முகம் அவர்கள், மா தண்டபாணி அவர்கள், வி ஜானகிராமன், மு பாண்டியன் அவர்கள், திரு மு இளங்கோவன், திரு ப நாகப்பன், திரு ஏ சந்திரமோகன், திரு சி முத்துகிருஷ்ணன், திரு மு சுரேஷ்குமார். மிகச்சிறப்பாக அவரவர்களுக்கு இட்ட பணியை இங்கு நிறைவேற்றி இந்த விழாவினை சிறக்க செய்த உறுப்பினர்களுக்கு நன்றி பாராட்டுகிறோம். அவர்களுக்கு நினைவு பரிசினை நடுவர் பெருமானார் அவர்கள் வழங்குகிறார்கள். பெருமதிப்புக்குரிய வாணியம்பாடி முத்தமிழ் மன்றத்தின் பொறுப்பாளர்களே, சுபஞ்சர்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, நண்பர்களே, பட்டிமன்ற அறிஞர்களே, உங்கள் எல்லாரையும் வணங்கி மகிழ்கிறேன். பட்டிமன்ற அறிஞர்களில் என் கூட காலையில் ஒன்றா வர்றேன்னு சொன்ன சண்முக வடிவேலும் பக்கத்து ஊருக்கு போக வேண்டியவராகிய ருக்மணி அவர்களும் தான் தங்கியிருக்கிறார்கள். மற்றவர்களெல்லாம் ரயிலுக்கு போய்விட்டார்கள். வாழ்க. அதாவது நல்லதா உள்ளதா சாடுவதா அல்லதா? முதல்ல இலக்கியம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். உள்ளதை பாடுறது இலக்கியம் இல்லை. என்னடா இப்படி சொல்கிறானேன்னு கிடைக்காதுங்க. கம்யூனிஸ்ட் தலைவர் பி ராமமூர்த்தி அவர் இலக்கியவாதி இல்லை. இலக்கியம்னா என்னன்னு ஒரு உதாரணம் சொன்னார். களத்து மேட்டில் நெல்லை அடித்து குவித்து அளக்கிறான் விவசாயி. முதல் மரக்காலை எப்படி வளர்க்கணும்? 1 2 அப்படி தானே அளக்கணும். அப்படி அளப்பது உள்ளது. ஆனால் எப்படி அளப்பான் தெரியுமா? லாபம் அப்படின்னு அளப்பான். முதலுக்கு லாபம்னு பேர். அப்போ உள்ளதை அவன் சொல்லலை. அதுக்கு தான் இலக்கியம்னார் அவர். சொல்லுகிறவன் உள்ளதை சொல்லாமல் தான் என்ன எதிர்பார்க்கிறானோ அதை சொல்வதற்கு இலக்கியம். ரொம்ப அற்புதமான ஒரு விளக்கம் அது. அது மாதிரி சொன்னார். அது மாதிரி நீங்கள் தாலாட்டை பார்த்தீங்கன்னாலும் அது ஒரு இலக்கியம். தாலாட்டை பார்த்தா உள்ளதை பாட மாட்டான். பாசமலரில் சாவித்திரி தன்னுடைய குழந்தையை தாலாட்டுவா. அவள் பாடுறா, தங்கை மகளுக்காக அண்ணன் உலகை விலை பேசுவார். இந்த உலகத்தையே விலை பேசுவார். உலகத்தை எவனாலும் விலை பேச முடியாது. ஆனால் அண்ணன் மேலே வைத்திருக்கிற அன்பை, உலகளவு உள்ள அன்பை அவள் வெளிக்காட்டுகிறாள். ஆக அவள் பாடுறது பொய் தான். பொய்யா இருந்தாலும் அந்த இடத்துல அது உண்மை. அதே மாதிரி இறந்து போன ஒப்பாரியை பாடுங்க. மன்னவரே பாவம், தாலி கட்டினவனை. ஆனால் நேரடியாக ஒரு நாளும் மன்னவரேன்னு அவள் கூப்பிட்டதே இல்லை. செத்து போனவர் தான் சொல்கிறான். அப்போ உண்மையை அவள் கூப்பிடலை.
தாலாட்டிலையும் உண்மை இல்லை, ஒப்பாரியிலையும் உண்மை இல்லை. ஆக உண்மை இல்லாதது தான் இலக்கியம். இங்கே கிளைமேக்ஸ்னு பேசினாங்க. கிளைமேக்ஸை யோசனை பண்ணிங்கன்னா உண்மை இல்லாதது தான் கிளைமேக்ஸ். நான் ஒரு கிளைமேக்ஸை சொல்கிறேன். ஒரு சினிமா படத்தில் ரயில் வருது, ஓடி போகிறார் எம்ஜிஆர் இந்த ரயிலை பிடிக்க, ரயில் போயிடுது. இப்போ ரயிலை தவற விட்டார் எம்ஜிஆர், என்ன செய்ய முடியும்? அந்த ரயிலை எப்படியும் பிடிக்க முடியாது இல்லையா? பிடிக்கணும்னா ஒரு காரில் போகணும். ஆனால் எம்ஜிஆர் ரயிலை பிடிக்க காரில் போனால் கை தட்ட மாட்டான், பேசாமல் இருப்பான். ரெட்டை மாட்டு வண்டியை எடுத்துக்கிட்டு ரயில் பின்னால் ஓடுறார். ரெட்டை மாட்டு வண்டியால் ரயிலை பிடிக்க முடியாதுன்னு டைரக்டருக்கும் தெரியும், கதை எழுதினவனுக்கும் தெரியும், படம் பிடிச்ச கேமராமேனுக்கும் தெரியும், இந்த படத்தை பிடிக்க சொன்ன முதலாளிக்கும் தெரியும், நடிச்சாரு எம்ஜிஆருக்கும் தெரியும். இவ்வளவு பேருக்கு தெரியும் ரெட்டை மாட்டு வண்டியால் ஒரு ரயில் இன்ஜினை பிடிக்க முடியாதுன்னு. ஏன் அதை காட்டுறான்? எம்ஜிஆர் ஏறினா ரெட்டை மாட்டு வண்டியும் ரயிலை மிஞ்சும் அப்படின்னு இந்த அவருடைய ரசிகர் நம்புறான். அதை காட்டுறதுக்கு தான் கிளைமேக்ஸ்னு பேர். அப்போ அது உண்மையா? உண்மை இல்லை. தாலாட்டும் உண்மை இல்லை, ஒப்பாரியும் உண்மை இல்லை, கிளைமேக்ஸும் உண்மை இல்லை. எதெல்லாம் உண்மை இல்லையோ அதுதான் இலக்கியத்தில் உண்மை. புரியுதுங்களா? இப்போ ஒரு அழகான பெண் இருக்கிறா அப்படின்னா அவன் நல்ல சேலை கட்டி பூ வச்சு பொட்டு வச்சு அதெல்லாம் வைக்கிற வழக்கம் இருந்தா, பவுடர் பூசி, சில பேர் மெல்ல பூசுவா, சில பேர் அதையே அதிகமாக பூசுவா, இப்படிலாம் தன்னை மேக்கப் பண்ணிக்கிறா. இப்படி மேக்கப் பண்ணிக்கிறது தான் பொய் இல்லைங்களா? அவன் முகத்து நிறம் வேற, அவள் பூசிருக்கிற சாயம் வேற. சாயம் இல்லாமல் வரமாட்டா, சாயம் இல்லாமல் வெளியே வந்தா இவ சாயம் வெளுத்து போயிடும். ஆக உண்மையான உடம்பை காட்டுறது ஒரு பெண்ணின் அழகல்ல. அந்த பெண்ணுக்கு ஆடை, அலங்காரம், மேக்கப் எல்லாம் என்ற பொய்களை வைத்தால் அந்த உண்மை பொய் கூட உண்மையாகி விடுகிறது இல்லைங்களா? அதுக்கு தான் இலக்கியம் அப்படின்னு பேர். இங்கே நண்பர் ராஜாராம் சொன்னார், சத்யஜித் ராய் மிகச்சிறந்த உண்மைகளை எல்லாம் எடுத்து காட்டி பெரிய டைரக்டர் ஆனார் அப்படின்னு சொன்னார். அதை பற்றி ஒரு வேடிக்கையான விமர்சனம் உண்டு. சத்யஜித் ராய் ஒரு பெரிய நல்ல டைரக்டர், அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை. ஆனால் அவர் படம் பிடித்ததெல்லாம் சமுதாயத்தின் குப்பை தொட்டிகளை. ஒரு பெண் தன் வறுமைக்காக தன் கற்பை இழந்தால் அதை உண்மை என்று எடுக்கிறார். உண்மைதான். இந்த படம் வெளிநாட்டில் ஓடுகிறது. இந்த நாட்டின் அவலங்களை வெளிச்சம் காட்டுவதுதான் சத்யஜித் ரேயினுடைய உண்மை விளக்கம். அதை யாரும் ரசிக்க முடியாது. அந்த ஊர்காரனே அவர் ரசிக்கல, ஆனால் அவருக்கு எப்படியோ அந்த பேர் வந்துட்டது. உண்மை எது என்றால் யாரையும் நோகடிக்காமல் எடுத்து காட்டுவதுதான் உண்மை. ஆனால் சமுதாயத்தின் சீரழிக்கப்பட்ட நிலைகளை எல்லாம் சத்யஜித் ராய் படமாக பிடித்தார். அது இலக்கியத்துக்கு விரோதம், அதை சொல்லக்கூடாது. அடுத்தது, அதனால உள்ளதை சொல்வது இலக்கியம் இல்லை. ஒரு முடிவுக்கு வந்துள்ளான், உள்ளது மாதிரி சொல்வதுதான் இலக்கியம். ரெண்டாவது, சாடுவதே ரொம்ப அற்புதமான, நமக்கு கிளர்ச்சி தரக்கூடிய ஒரு பகுதி. அல்லற்பட்டு ஆற்றாது அழுத கண்ணீரன்றே செல்வத்தை தேய்க்கும் படை, சிலப்பதிகாரம் சொல்லுகிறது. ஒரு பெண் கண்ணிலே கண்ணீரோடு கூந்தல் அவிழ்ந்து கீழே விழ கையிலே சிலம்பை எடுத்துக்கொண்டு ஒரு மன்னனுடைய அவையிலே போய் நிற்கிறாள். என்ன துணிச்சல்! அப்படிப்பட்ட ஒரு செயலை காட்டுவது ஒரு மாமன்னனுக்கு முன்னால். மகாத்மா காந்தி ஒரு பெரிய பேரரசை எதிர்த்தார் என்பது பெரிதல்ல. ஒரு குடும்ப பெண் அந்த காலத்தில் சர்வாதிகாரியாக இருந்த பாண்டியனுக்கு முன்னால் போய் வழக்குரைத்தாள் என்பதுதான் மிகப்பெரிய அற்புதமான படைப்பு. அந்த படைப்பு அல்லதை சாடுகிறது, இல்லை என்று சொல்ல முடியாது. ஆனால்
அது காலத்தை வென்று நிற்குமா? சிலப்பதிகாரம் காலத்தை வென்று நிற்கிறது, நான் இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் அல்லதை எதிர்ப்பதெல்லாம் நிற்குமா? சோவியத் யூனியன்ல 70 ஆண்டுகளுக்கு முன்பு பொது உடைமை புரட்சி செய்து லெனின் ஒரு மாபெரும் சாம்ராஜ்யத்தை சாதித்து காட்டினார். 70 ஆண்டுகளுக்கு பின்னால் அந்த சாம்ராஜ்யம் அழிந்தது. பொது உடைமை பூங்கா முதலாளித்துவ மனப்பான்மையாக போனது. அந்த 70 வருஷமும் அங்கே எழுந்த அத்தனை இலக்கியங்களும், அது கவிதையானாலும் கதையானாலும் சினிமாவானாலும் அத்தனையும் பொது உடைமையினால் இந்த பொது உடைமைக்கு விரோதமானவர்களை சாடுவதுதான். அப்படி இருந்தும் 70 வருஷத்துக்கு பின்னால் சாடுகின்ற அந்த ரஷ்யா அதையெல்லாம் தூக்கி எறிந்து விட்டது. அந்த பொது உடைமையை அவர்கள் தூக்கி எறிந்த போது நான் கண்ணீர் வடித்தேன். ஏன் தெரியுமா? நான் வரலாறு மூலமாக ரஷ்யாவையும் வீரர்களையும் பார்த்தவன். அங்கே சிலையாக இருந்த லெனினை காரி துப்பினார்கள். ஸ்டாலின் முகத்திலே பூட்ஸ் காலை வைத்து உதைத்தார்கள். யார்? அந்த நாட்டின் இளைஞர்கள். அப்போ ஒரு மாபெரும் புரட்சியை 70 ஆண்டு காலத்துக்கு பின்னால் பாராட்ட ஆள் இல்லை. இன்றைக்கு ரஷ்யாவின் நிலைமை என்ன தெரியுமா? உலகத்திலேயே டீனேஜ் பிள்ளைகள், 20 வயதுக்குரிய அந்த பிள்ளைகள் உயர்ந்த மாடியிலே இருந்து கீழே விழுந்து தற்கொலை செய்து கொள்ளுகிறார்கள். உலகத்தில் தற்கொலை சொல்லி செய்து கொள்ளுகிற நாட்டில் 3 மடங்கு அதிகமாக இருப்பது ரஷ்யா என்று எழுதுகிறார்கள். ஏன்? தன்னுடைய கொள்கைகளை அது இழந்து விட்டதால் அந்த சமூகம் பாழ்பட்டு விட்டது என்று சமூக அறிஞர்கள் சொல்லுகிறார்கள். ஆகையினால் இந்த அல்லதை சாடுவதற்கு ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு மேல் ஆயுள் இல்லை என்று தோன்றுகிறது. அது கொஞ்ச நாளைக்கு பிறகு அழிஞ்சு போகும். மறுபடியும் அது மாதிரி ஒரு புரட்சி வர வேண்டும். வருகிற வரையிலும் இந்த பழைய புரட்சியை நாம் பார்க்க முடியாது. ஆனால் நல்லதை சொல்வது என்பது திருக்குறள் மாதிரியானது. திருக்குறள் 2000 ஆண்டுகளுக்கு முன்பு தோன்றி உலகத்தில் யாரும் செய்யாத சாதனையை திருவள்ளுவன் செய்திருக்கிறான் என்ற மாபெரும் புகழை நமக்கு வாங்கி கொடுத்திருக்கிறது. அதை வைத்து பார்க்கிற போது இந்த அல்லதை சாடுவதற்கு குறைந்த காலமே வரலாறு சொல்லுகிறது. உள்ளதை பாடுவது இலக்கியமே அல்ல, நல்லதை பாடுவது இலக்கியமும் ஆகும், நீடித்து நிற்கும் என்ற உண்மை நமக்கு தெரிவதால் நல்லதை நாடுவதே என்ற தீர்ப்பை வழங்குகிறேன். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.